வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாங்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் வந்து 12 மாங்காய் எடுத்துருக்கேங்க. மாங்காவில் வந்து கிளி மூக்கு மாங்காய், குண்டு மாங்காய், நீல மாங்காய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து குண்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க. புளிப்பு மாங்காய் கூட சொல்லுவாங்க. ஊறுகாய்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதுலேருந்து தோல் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. நல்லா கழுவிட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இல்லை கட் பண்ணுறதுல இந்த மாதிரி அருவாமனை வச்சு கட் பண்ணால் தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து காம்பு வந்து கூட அப்படியே இருக்குங்க, அது எடுக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி கட் பண்ணி இந்த இது உள்ளே இருக்க கொட்டை மரத்துடலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டால் சீக்கிரமாக காயிடும். நம்ம இருக்க மாங்கெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச மாங்காய் மொத்தத்தையும் இது மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. இந்த சைஸ் கட் பண்ணியாச்சு. வெயிலில் சீக்கிரமாக ஒன்று பெருசாக போட்டால் லேட் ஆகும் காயத்துக்கு. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்னா இல்லை பீங்கான் பாத்திரத்துலனா நம்ம இந்த மாங்காய் சேர்த்துக்கணுங்க. ஸ்டீல் பாத்திரம், அலுமினி பாத்திரத்துலாம் போட்டால் ஓட்ட விழுந்துடும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு கல் உப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சமாக உப்பு தூவிடணும். மறுபடியுமா மாங்காய் சேர்த்திக்கணும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். இப்போ கடைசியாக நம்ம வச்சுருக்க உப்பெல்லாம் மாங்காய் போட்டு வச்சு மொத்தம் சேர்த்திக்கணும். எப்பவுமே மாங்காய் வத்தல் போடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க. இப்போ புளிக்கெல்லாம் விட வேணாம். நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இதில் ஊறிட்டு இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. காலையில் வெயில் எடுத்து காய வைக்கலாம். பாருங்கள், நேற்று மாங்காய் கட் பண்ணி உப்பில் போட்டு வச்சுருந்தீங்களா, அது உப்பு சேர்ந்து நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உப்பில் ஊறி இருக்குது. இப்போ இதை குளிக்கிட்டு வெயிலில் போட்டு நம்ம இதை காய வைக்க போகிறோம். இப்போ குளிக்கலாங்க. நம்ம வெறும் உப்பு மட்டும்தான் போட்டுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இதில் அது தானே வந்திருக்கு பாருங்கள். சாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றல. இந்த உப்பு கரைஞ்சி தண்ணி அதிலே இருக்குது. இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் மாங்காய் மட்டும் எடுத்து வெயில் கலந்துக்கலாம். கை போட்டு கலக்கிறதோட இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி இப்படி முன்னுங்க. நம்ம தட்டில் பிளாஸ்டிக் தட்டோ இல்லை ஸ்டீல் தட்டு, அலுமினியம் தட்டுலாம் வச்சா கூட இந்த உப்பு இருக்குனால அதெல்லாம் சட்டுன்னு ஓட்டை ஆகிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ வெயில் நல்லா காய்க்கும். சாயந்தரம் வெயில் தாழ்ந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாங்க. இதை இப்போ நம்ம காலையில் உப்பில் போட்டு ஊற வச்ச மாங்காங்க. இது இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். வெயில் நல்ல வெயில் இருக்குவே, நல்லா சுருங்கி இருக்குது பாருங்கள். வெயில் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நம்ம போட்டது எப்படி இருந்தது. இப்போ எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் இதை நல்ல உப்பு தண்ணியிலே நம்ம எடுத்து போடணுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி மாங்காயில் எடுத்துகிட்டு மிச்சம் தண்ணிங்க, இது உப்பு தண்ணி திரும்ப எடுத்து நம்ம இந்த தண்ணியிலே போடணும். மொத்த மாங்காவும் இப்போ மறுபடியும் அந்த தண்ணியிலே உப்பு தண்ணியிலே போட்டு வச்சுங்க. போட்டு ஒரு முறை அப்படி குளிக்க விட்டுக்கணும். அப்போது மறுபடியும் அந்த தண்ணியில் இருக்க உப்பெல்லாம் வந்து மாங்காய்க்குள்ளே ஊறும். இப்போ மறுபடியும் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. இன்னும் இதே போல் வெயிலில் 2 நாள் காய வச்சா நம்மளுக்கு உப்பு மாங்காய் ஊறுகாய். உப்பு போட்டு நல்லா ஊறின பிறகு வெயிலில் போடுற இல்லைங்களா, அது நல்லா கலகலன்னு காஞ்சிட்டு இருக்கோம். மாங்காய் வத்தல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த 4 நாளில் வெயிலில் காய வச்சுருங்க. இந்த மாங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா கலகலன்னு வச்சுருங்க. நல்லா வெயில் காலத்தில் மாங்காய் விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வாங்கி இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா நம்ம மழை காலத்துலையோ மற்றபடி நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் தாளிச்சிக்கலாம் அந்த ஊறுகாவை. மற்றபடி சாம்பார் கொடுங்க, வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து சாம்பார் வச்சுக்கலாம். ஸோ நல்லது மாதிரி நல்லா காஞ்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வச்சு டப்பாங்களை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா காஞ்சி டப்பாவில் போட்டு தண்ணி படாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம வேணும்போது எடுத்து தாளிச்சிக்கலாங்க. நல்லா காஞ்சி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரம் வேணுமோ அது மாதிரி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் வத்தல் போட்டு வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.